அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு வழங்கப்பட உள்ள மிதிவண்டிகளை மழைநீர் சூழ்ந்து உள்ளது. மைதானத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள இலவச மிதிவண்டிகள் மழைநீரில் மிதக்கும் அவலநிலை ஏற்பட்டு உள்ளது. மிதிவண்டிகளை பாதுகாப்பான இடத்தில் நிறுத்தி வைக்காமல் பள்ளி நிர்வாகம் அலட்சியமாக செயல்பட்டதாக புகார் எழுந்துள்ளது. தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் குளம் போல் தேங்கியுள்ள மழைநீரில் இலவச மிதிவண்டிகள் நிற்க வைக்கப்பட்டு உள்ளன. அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு வழங்கப்பட உள்ள மிதிவண்டிகளை மழைநீர் சூழ்ந்து உள்ளது. தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்தான கூடுதல் தகவலோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கிரண். வணக்கம் கிரண், தகவல்களை பகிரலாம். வணக்கம் இனிதா. கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி இயங்கி வருகிறது. இப்பள்ளியில் விருதாச்சலம் கல்வி மாவட்டத்திற்குட்பட்ட அரசு பள்ளி மாணவர்களுக்கு இலவச மிதிவண்டிகளை வழங்குவதற்காக அதனுடைய தளவாட பொருட்களுடன் இணைத்து மிதிவண்டிகள் உருவாக்கப்பட்டு மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது. அவ்வாறு உருவாக்கப்பட்ட மிதிவண்டிகள் பள்ளி மைதானத்தில் பாதுகாப்பற்ற சூழலில் தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் வடகிழக்கு பருவமழை தொடங்கிய நாள் முதலே தமிழக அரசின் பள்ளி கல்வித்துறை இலவச மிதிவண்டிகளை பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு சென்று வைக்காமல் அலட்சியமாக விளையாட்டு மைதானத்திலே வைக்கப்பட்டுள்ளதாக தற்போது குற்றச்சாட்டானது எழுந்துள்ளது. நேற்று இரவு முதல் கனமழை பெய்து வந்த நிலையில் குளம் போல் தேங்கி நிற்கும் மழைநீரில் மாணவர்களுக்கு வழங்கப்படும் இலவச மிதிவண்டிகள் மிதக்கும் நிலை தற்போது ஏற்பட்டுள்ளது. இதனால் மக்கள் வரிப்பணம் வீணாகுவது மட்டுமில்லாமல் அரசு பள்ளி மாணவர்களுக்கும் தரமான மிதிவண்டிகளை வழங்க முடியாத நிலையும் ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் தங்களுடைய குற்றச்சாட்டை தெரிவிக்கின்றனர். அது மட்டுமின்றி மழை நீரில் மிதிவண்டிகள் நனைந்து துருப்பிடிக்கும் நிலை ஏற்படும் என்றும் அதனை உடனடியாக பாதுகாப்பான பகுதிக்கு மாற்ற வேண்டும் என பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் மாவட்ட நிர்வாகத்திற்கும் பள்ளி கல்வித்துறைக்கும் தற்போது கோரிக்கையானது வைக்கின்றனர். இனிதா, தகவல்களுக்கு நன்றி கிரண்.